குழந்தைகளுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, பங்களாதேஷில இருக்கிற போஷாக் இல்லாம மால்நரிஷ்டா இருக்கிற சில குழந்தைகளோட ஃபீக்கல் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை ஐசோலேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மவுஸுக்கு கொடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அந்த மவுஸ் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப போஷாக்கே இல்லாமல் ரொம்ப ஒல்லி ஆயிடுச்சான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல ஹெல்த்தி பாக்டீரியா இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, அந்த ஹெல்த்தி பாக்டீரியாவை அந்த குழந்தைகளோட சாப்பாட்டில் ஃபோர்ட்டிஃபைன்னு சொல்லுவாங்களா, ஃபார்ட்டிஃபைடு ஃபுட்டுன்னு அந்த குழந்தைகளோட சாப்பாட்டில் போட்டு அவங்களுக்கு அந்த கொடுத்துக்கிட்டே இருந்தப்போ அந்த போஷாக்கே இல்லாமல் இருந்த குழந்தைகள் வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வெயிட் கெயின் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் அவங்களோட ஃபீக்கல் சாம்பிள்ஸை ஐசோலேட் பண்ணி அந்த மைக்ரோப்ஸை திரும்பி அந்த மவுஸ் கொடுத்து பார்த்தப்போ அந்த மவுஸ் மால் நரிஷ்டு மவுஸும் நல்லா ஹெல்த்தியாக மாறிட்டு வந்திருக்கு. ஸோ இது மூலமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தையோ இல்லை ஒரு பர்சனோ வெயிட் இம்ப்ரூவே ஆகலை அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் ஹெல்தி கட்